நிறைய பேருக்கு நமக்கு கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஒரு விதமான ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பீங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் யாருக்காவது அடிபடுது, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா, எந்த லிம்பு வந்து அடிபட்டிருக்கு, கையா காலா அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த பர்சன் கிட்ட கான்ஷியஸாக இருக்காருன்னா எங்கே வலிக்குது, எந்த இடம் வீங்கியிருக்கு, நடக்க முடியலையா, சேலை எழுந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அந்த பார்ட்டை வந்து அசையாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்ப்ளிண்ட் மாதிரி கொடுத்து ஒரு க்ளீன் கிளாத் வச்சு அதை டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்ப்ளிண்டிங் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இன்னொரு பேண்டேஜ் ரோல் வச்சு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற துணி வச்சு சுற்றிடலாம். அதுக்கப்புறம் அந்த இடம் வீங்காத மாதிரி இருக்கிறதுக்கு ஐஸ் வச்சு ஒத்தரம் வைக்கலாம். இது பண்ணுறது மூலயமா ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வர வரைக்குமோ இல்லை மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கிற வரைக்குமோ அந்த லிம்போ இல்லை இடங்கள் வர்சன் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டதுன்னா பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட்.